Mind-blowing velour. Time by 45 seconds. Time is 2 minutes. If you exceed those 2 minutes, it's pertaining to your performance. This includes any description.
தெரிஞ்சுப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் ஃபுட்னா என்னன்னு பார்ப்போமா? நார்மலா சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல நிக்காது. அதான் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது, அது தொடர்ந்து டயபெட்டிக்க உருவாக்குது, அது ஃபுட்ல பிளட் வெசல்ஸை டேமேஜ் பண்ணுது. அது இதுதானா டயபெட்டிக் நரம்பு எல்லாம் சேதப்படுத்துது, அது தொடர்ந்து செல்ஸை எல்லாம் இழக்க வைக்குது, அது மெதுவா காலை எல்லாம் டேமேஜ் பண்ணுது. அது இதுதானா சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. அது வந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னாரெண்டானாலோ என்ன சொல்ல, இவ்வளவோ இருக்குது உடம்புக்குள்ள. பாலியூரியா, பாலிபேஜியா, கிளிசமினேட்டு, வெயிட் லாஸ், காய மெதுவாக குணமாகும். சீனி போக இடம் எரிச்சல் எடுக்கும், கை கால் எல்லாம் நம்சல் எடுக்கும், சில கலச்சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், சரும வரிசையாக காணப்படும். சரி, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வெயிட் பண்ணுங்க, அதுக்கும் டயபெட்டிஸ் நோய்க்கு சில தடுக்கும் முறை இருக்கு, அதில் நான் இன்று சில கூறுகிறேன். தினசரிமான பராமரிக்க வேண்டும், புதிய காலணிகள் போட வேண்டும், படுக்கைக்கு முன்ன சாசனிய வேண்டும். இன்னொரு விஷயம் கேளு, இதுலே அறியலே வரமாட்டேன்னு நினைச்சிருந்தேன், வந்து வந்து போறியே இது சரியா? சுகரே வரமாட்டேன்னு நினைச்சிருந்தேன், வந்து வந்து போறியே இது சரியா? இந்த போறப்புத்தான் நல்லா ரசிச்சு சாப்பிட கிடந்தது. என்னது ருசிச்சு சாப்பிடணுமா? இருங்க இருங்க, பின்னாடியே வருது. டயபெட்டிக் உணவு எல்லாம் பார்த்து பார்த்து உண்ண வேண்டும்டா. ராகி சம்பா, கோதுமை அடை, fruits கூட சேர்க்க வேண்டும்டா. vegetables always எடுத்துக்கொண்டா, டயபெட்டிக்ல உன்னை வந்து நெருங்காதுடா. fruits எடுத்துக்கொண்டா, சுகரும் உன்னை விட்டு போகாதுடா. வேண்டாம் வேண்டாம் விவகாரம் தான், டாக்டர் சொன்னா அட்மிட் தான். ஆத்தாடி ஆத்தா வேணாம் சுகரே, சுகரே கண்ட்ரோல மீறினா போகும் உயிரே போடு. ஆத்தாடி ஆத்தா வேணாம் சுகர், சுகரே கண்ட்ரோல மீறினா போகும் உயிரே. போதுப்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்பா எப்படி ஆஃப் பண்றது? ஏ சக்கரை நோய், ஏ சக்கர நோய் வந்து புட்டா சந்தோஷத்தை கெடுத்து விடும். சந்ததிய சொல்ல போற நாகரத்தினமே, இப்போ என் கதைய சொல்ல போற கேளு ரத்தினமே, இப்போ என் கதைய சொல்ல போற கேளு ரத்தினமே. ஏ நீரிழிவு, ஏ நீரிழிவு, ரத்த கொதிப்பு, அண்ணன் தம்பி உறவு முறை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் நாகரத்தினமே. அன்றாட காலையில கால்நடையா போய் வந்தா காலமெல்லாம் வாழ்விடலாம் செல்வரத்தினமே. ஏ செல்வரத்தினமே. ஏய் புத்திசாலி நோயாளிங்க, புத்திசாலி நோயாளிங்க, புண்வராம பார்த்துக்கணும், புள்ளி விவரம் சொல்லுவ கேளு நாகரத்தினமே. அந்த புண்ணு வந்து யாராவிட்டா சுருக்குதானா நோயாளிங்க, கை கால கூட எடுக்க வேணும் கேளு ரத்தினமே. சீரான உணவு முறை, சீரான உணவு முறை சிறப்பாக உண்ணலனா சிறுநீரகம் கெட்டு விடும் நாகரத்தினமே. அவன் சீமானால் இருந்தாலும் செல்வம் கொழிந்தாலும் பல்லு தானாக ஆடிவிடும் கேளு ரத்தினமே. டயபெட்டிக் என்பது ஆனால் சர்க்கரை போல மாற வேண்டும் என்றால் சில மருத்துவம் வேண்டும். உன் மனதிலும் உன் உடலிலும் ஏற்றுக்கொள் என் இன்பமே. நான்
கடைக்கு அலைஞ்ச மாதிரி கண்டது தின்னேனே, வாய் ருசிக்கு ஆசைப்பட்டு நோயில நின்னேனே, நடந்து போக பயிற்சியை தான் மறந்து போனேனே, உடற்பயிற்சி இல்லாமலே சோம்பேறியானேனே, தம் அடிச்சு சரக்கடிச்சு அடிமையானேனே, இப்போ சக்கரை நோய் வந்து புட்டு தவிச்சு நின்னேனே. ஆரோக்கியம்தான் பெருசுல இப்போ தெரியுது, சுகர் வந்தா வாழ்க்கை இல்லைன்னு புரியுது. இன்சுலின்ற ஹார்மோனு அதிகமாக சுரக்குது, இதனால ரத்தத்துல சக்கரை அளவு கூடுது. தொடர்ந்த நீரிழிவு இதயத்தை பாதிக்கும், இது கடைசியா மாரடைப்புக்கு காரணமா அமையும். சுகர் வந்தா தொடக்கத்துல பார்வை பாதிக்கும், அதை கவனிக்காம விட்டு போட்டா கண்ணை பாதிக்கும். இனிப்பு ரொம்ப சாப்பிட்டாக்கா உடம்ப உருக்கும், நாசத்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சுகர் ரொம்ப ஏறிட்டாக்க தாகம் எடுக்கும், அடிக்கடி யூரி வந்து தூக்கம் கெடுக்கும். கை கால்கள் அடிக்கடி மறுத்து போகும், உடல் எடை சீக்கிரமா குறைஞ்சி போடும். இனிப்பு ரொம்ப சாப்பிட்டாக்கா உடம்ப உருக்கும், நாசத்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சுகர் தான் நாட்டில் அதிகம் உள்ள நோய்களில் ஒன்றாக ஆனது. இதன் தொடர்ச்சி மற்றும் விளைவு கிட்னியில் ஏற்படும் பாதிப்பு. நடைப்பயிற்சியத்துடன் உடற்பயிற்சி சேர்ந்து யோகாவும் செஞ்சாக்கா நல்லது. அசைவம் தவிர்த்து விட்டு இயற்கை நாச்சத்துள்ள உணவு உட்கொள்வது உனக்கு நல்லது.
ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்ல நீரிழிவு நோயை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த கம்யூனிட்டி நர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால ஊர் மக்கள் உங்க ஒத்துழைப்பு தரும்படியா கேட்டுக்கொள்கிறோம். சரி வா, நம்மளும் போய் பார்க்கலாம். Na
எவ்வளவு நாளாமா இப்படி இருக்கு? 2 வாரமா இருக்கு டாக்டர். அப்புறம் வலி இருந்துச்சு, இப்போ நடக்க கஷ்டமா இருக்கு. சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. எல்லாம் ஒரு காலையே எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். ச்சே, இந்த ரசம் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை. சரியான வழிமுறைகளை பின்பற்றுறதா இல்ல உங்க காலை இழக்கிறதா, முடிவு உங்க கையில. As a nurse, we play an important role in patients' life. Be aware and give diabetes a good fight. Thank you so much. ஆத்தாடி எம்மா கூட்டம். இதுதான் அந்த நர்சம் மசாலா இடமா? விவரம் தெரிஞ்ச நாமளே தொழில் கொள்ளும். அவ்வளோ கூட்டம். நமக்கு வேற சக்கரை வந்து 10 வருஷம் ஆச்சு. இவங்க சக்கரையில பாதிப்பை எப்படி பாதுகாக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. நம்ம ஒரு ஓரமா கண்காணி போனேன்.
Good evening, everyone. May I have your attention, please? Good evening, good evening. A very warm welcome to Diabetes and Food and the Department of Endocrinology, Diabetes and Metabolism, which is also an ICMR Center of Excellence for Collaboration in Diabetes, has organized various programs over the past few months to bring awareness of diabetes, awareness programs, quiz competitions, and various other competitions. And we are delighted to have such a wonderful gathering of esteemed guests, participants, and well-wishers to celebrate this special occasion. So may I invite your attention and to lead us in the inaugural prayer. Before I pray, I want to read one Bible passage. The Word of God in Matthew's Gospel says, chapter 19, verse 13 and 14. The little children were brought to him that he might put his hands on them and pray, but the disciples rebuked him. But Jesus said, let the little children come to me, and do not forbid them, for of such is the kingdom of heaven. This is the word of God. Let us pray. Lord, our Heavenly Father, thanking you for the lives of all the children and students who have gathered here this evening to participate in what they could do. Let it bring glory to speak to them, that each one of them will be an instrument to carry forward this message wherever they go in the days ahead. We pray for the teachers who have taken much initiative to bring them all here. We pray for the students for the willingness. We pray, thanking you for the and present their talent. We thank you, Lord, for the Department of Endocrinology, CNCPO, for such programs. We continue to pray the Lord let this evening be an evening to celebrate your goodness. We pray for all the activities in each one of our lives, that this message will be carried forward in our lives. Please be seated. It's a very fortunate coincidence, I should say, that before that I would like to wish a fortunate coincidence that all the prominent faces in our today's event to all of you, and we thank God for their strong leadership in all aspects of and culture. God bless them all. Now to formally welcome our esteemed guests and audience, I would request Dr. Srivatsa Katachar, who is Senior Resident in the Department of Endocrinology, Diabetes and Metabolism, Vellore, to deliver the welcome address. Thank you, buddy. Good evening, and have a small hall to contain all of us physically. It's even smaller when we, we cannot, contain all the enthusiasm and the energy which you people are, beaming with. So great to see you. And today's dance competition theme held on the theme of food, showing the importance of how food care to come and judge all the various participating schools and all the teachers for taking out time to bring all the kids, and once again thanks everyone for coming collectively together here to make this occasion a grand success. Thank you. Jai Bharat, Jai Hind. Now to extend the welcome in Tamil and call upon பங்கேற்க வந்திருக்கும்
Chief Guest Dr. Rosaline Jayagaran, Retired Professor Community Medicine அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். மற்றும் இதில் பங்கேற்ற அனைத்து ஜட்ஜஸ் பள்ளி மாணவர்கள் முடியும் தோணும். கால் எவ்வளோ முக்கியத்துவம் சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம். அவங்கள்ட்ட ஒரு கிலோ பொருளை கொடுத்து கையில் வச்சுக்க சொன்னால் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம், அரை மணி நேரம் வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் கை வைக்க ஆரம்பிச்சிடும், வெயிட் கம்மியாக இருந்தாலும். ஆனால் நம்மளோட கால்கள் நம்ம பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட வெயிட் எவ்வளோ 50 கிலோ இருந்தாலும் 100 கிலோ இருந்தாலும் நம்மளுக்கு தாங்கி கொடுக்குது. இப்போ அதுக்கு எவ்வளோ வலிக்கும், அதை எவ்வளோ பாதுகாக்கணும். நம்ம உலகத்தை பார்க்குறதுக்கு கண் இருக்குது. காலுக்கு எப்படி தெரியும் காலில் வலிக்குதா, காலுக்கு பிரச்சனை இருக்கா? காலுக்கு கண் இருக்கா? காலுக்கு கண் இருக்குது. லட்சக்கணக்கான கண்ணுகள் இருந்தால் தான் காலோட நரம்புகள். நம்ம காலில் ஒரு நிமிஷமும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, வலிக்குதா இன்ஃபர்மேஷன் வந்து கால்லேருந்து மூளைக்கு நரம்பு மூலியமாக போகும். சக்கரவர்த்தியில் என்ன பிரச்சனைனா இந்த கால் நரம்புகள் கொஞ்சமாக பாதிச்சு காலில் என்ன பிரச்சனை இருக்குது மூளைக்கு தெரியாமல் போயிடும். தெரியாமல் போயிடுச்சுன்னா காலில் லேசாக பொண்ணு வரும், ரத்த ஓட்டம் பாதிக்கும், ஒரு ப்ராப்ளமாக வந்து கால் வந்து கடைசியில் எடுக்க வேண்டிய வரலாம். அதனால தான் சொல்கிறது சக்கரவர்த்தியில் காலை கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் காலும் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். தான் ஈஸி. வந்ததுக்கப்புறம் காலை எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வரலாம், அந்த உயிர் கூட ஆபத்தாக போகலாம். அதனால கால் நம்ம கையில் தான் இருக்குது, கண்ணு மாதிரி பார்த்துக்குவோம். Nowadays we could hear the words called exercise, but we don't know like how to do, and what to say, equipments, fanciest equipments, but it doesn't require the fancy equipments though we need it, but we can simply do this exercises to make ourselves healthy and to expand our healthiest lifestyle. So let us all join together. Let me introduce our team, Mr. Karthik, Maheshwari, Tanvi, Blessing, Piyush and Pranav. Good evening to all. So we start up before training a Zumba session. We should know before training we need to do a warm-up training. We have a space. Can we start warm-ups? Move your neck, bend and extend. Do 1, 2, 3,
4, 5. Side bend to the right and left. 1, 2, 3, 4, 5. May we request everyone to stand up and we follow the exercises. Start. Leg flexion and extension. Bend your spine. Bend, extension. Come on. 1, 2, 3, 4, 5. Side bend to the left and right. 1, 2, 3, 4, 5. Rotate to the side and left and right. Come on. Let's do it. Come on. 1, 2, 3, 4, 5. Shoulder stretch. Move your shoulder blade up and down. 1, 2, 3, 4, 5. Forward rotation. Come on. 1, 2, 3, 4, 5. Backward rotation. 1, 2, 3, 4, 5. Next stretch. Come on, let's do it. 1, 2, 3, 4, 5. Opposite side. 1, 2, 3, 4, 5. Shoulder stretch. Come on, let's do it. 1, 2, 3, 4, 5. Opposite side. 1, 2, 3, 4, 5. Forward bending. Come on. Bend your spine. Come on. 1, 2, 3, 4, 5. Left side bend. 1, 2, 3, 4, 5. Spine rotation. Come on. Let's do it. 1, 2, 3, 4, 5. And the third side. Come on. Let's do it. Standing on one leg. Hold the other leg. Pull it back. 1, 2, 3, 4, 5. Opposite side. 1, 2, 3, 4, 5. Back thigh stretch. Keep one leg forward. Bend and touch the toes. 1, 2, 3, 4, 5. Opposite leg. 1, 2, 3, 4, 5. Ankle movement. Come on. Do clockwise. 1, 2, 3, 4. Hold
ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ